நேரத்தில் 12 மணிக்கு ஆண்டோட பிறந்தது நாங்கள் நினைவு கூற போகிறோம். அங்காங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த இடத்துல வந்து கதிரையில் அமர்ந்து கொள்ளுங்கள். கொஞ்ச நேரம் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். என்னென்று சொன்னால், ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லி, சின்ன ஒரு கதையை சொல்லி நான் அப்படியே தொடர்ந்து தேவனை ஆராதிக்க நினைக்கிறேன். இந்த உலகத்தில் ஆர் பெரியாள், அந்த பொடியார் சொல்ற மாதிரி சொன்னா, ஆர் கெத்து, எந்த சக்தி பெரிய சக்தி என்ற ஒரு 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 போட்டி வந்து உலகத்துல வந்துட்டான். அப்ப முதலாவதாவே நெருப்பிட்ட போய் கேட்டாங்களாம். நெருப்பிட்ட போய் நீதான் உன்னிட்ட நிறைய பெரிய சக்தி இருக்கு, நீ நினைச்சா எதையுமே சுட்டு பொசுக்கிடுவே, உன்னாலதான் நீதான் இந்த உலகத்துல பெரிய சக்தின்னு சொல்லி நெருப்பை போய் வைக்க, நெருப்பு சொல்லுமா, இல்லை இல்லை நான் பெரிய சக்தி இல்லை. என்னன்னு சொன்னா, இந்த தண்ணி இருக்குதானே, தண்ணி வந்துச்சுன்னு சொன்னா என்ன அதை அணைச்சு போட்டுரும். நான் இருந்த இடமே தெரியாம தண்ணி என்ன அணைச்சிடும். அப்ப என்ன விட தண்ணி தான், நீர் தான் பெருசுன்னு சொல்லி நெருப்பு சொல்லுமா. அப்ப இந்த தண்ணியை போய் கேட்க தண்ணி சொல்லுமா, இல்ல இல்ல நான் பெரிய ஆள் இல்லை, என்னை விட சூரியன் பெரிய ஆள். ஏன்னா தண்ணி சொல்லுமா, நான் இருப்பேன், நான் சுனாமி வந்து நான் நிறைய இடங்களை அழிக்க என்னால் முடியும், ஆனா சூரியன் உச்சத்துல வரும்போது என்னை அது உறிஞ்சி எழுத்திடும். அப்ப என்னை விட சூரியன் பெருசுன்னு சொல்லுமா. அப்ப சூரியனை போய் கேட்டா சூரியன் சொல்லுமா, நான் பெரியால் தான், என்னால எனக்கு நல்ல சக்தி இருக்குதான், ஆனாலும் இந்த மேக மூட்டங்கள் எல்லாம் கருமேகமாகி என்ன மூடி அப்படியே நான் இருக்கிற இடம் தெரியாம என்ன தெரியாமையே மாற்றிடும். அப்ப என்னை விட இந்த மேகங்கள் பெருசுன்னு சொல்லுமா. இந்த மேகங்களை போய் கேட்டா மேகங்கள் சொல்லுமா, என்னை விட இந்த காத்து பெருசு, ஏனண்டா நான் மேகங்களா பெருசா இருப்பேன், ஆனா காத்து பலமா அடிச்சா நான் பஞ்சு போல பறந்து போயிடுவேன், என்னோட காத்து பெருசுன்னு சொல்லுவான். காத்தை போய் கேட்டா காத்து சொல்லுமா, ஓ நான் பெரிய ஆள் தான், நான் வேகமா அடிச்சு கொண்டு நான் தான் பெரிய ஆள் நினைப்புல போவேன், ஆனா இந்த மலை இருக்குதானே, பெரிய மலை, இந்த கம்பர் மலை மாதிரி பெரிய மலைக்கிட்ட போகையில என்னால அதை தாண்டி போகல, அது இப்ப என்னை விட காத்தை விட மலை தான் பெருசுன்னு சொல்லி காத்து சொல்லுமா. மலை சொல்லுமா, ஓ நான் பெரிய ஆள் தான், நான் உருவத்தில் பெரியவன், என்னால் என்னை யாருமே அசைக்க முடியாமல் நான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மனுஷன் இருக்கிறான், இந்த மனுஷன் வந்து சின்ன ஒரு வெடியை, சின்ன ஒரு இயந்திரத்தை எனக்குள்ள வைப்பான், நான் வெடிச்சு பீஸாக போயிடுவேன். அப்போ மேலே சொல்லுவான், என்னை விட இந்த மனுஷன் தான் பெரியவன் சொல்லி. மனுஷனை வந்து கேட்டால் மனுஷன் சொல்லுவானா, ஓ நான் பெரியவன் தான், என்னால் நிறைய விஷயங்கள் முடியும், நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறேன், நான் நிறைய காரியங்களை இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறேன், நான் பெரியவன் தான், ஆனாலும் மரணம் என்று ஒன்று எனக்கு வரும், அதை என்னால் தாண்டி போக முடியாது, மரணம் எனக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குது, மரணத்தை என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி மனுஷன் சொல்லுவானாம், என்னை விட மரணம் தான் பெருசுன்னு சொல்லி. அவன் மரணத்தை போய் கேட்பாங்களாம். அப்போ இந்த மனுஷனே ஆட்டி படைக்கிற, அப்போ மரணம் நீதான் பெரியாள் அப்படின்னு சொல்லி மரணத்தை கேட்கல. இந்த மரணம் சொல்லுமா, நான் பெரியாள் தான், நான் இந்த மனுஷனையே நான் அழிக்கிறேன், இந்த மனுஷனையே நான் கொண்டு போடுறேன், நான் பெரியாள் தான் நினைச்சு கொண்டு இருந்த நான். கவனியுங்கள், மரணம் சொல்லுமா, நான் அப்படித்தான் நினைச்சு கொண்டு இருந்தேன், ஆனா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் பிறந்தார், அவரையும் நான் எனக்குள்ள அப்படியே அடக்கி வச்சிட்டேன், அவரும் மரணித்தார், அவரும் இறந்தார், அவருடைய ஜீவனும் அவரை விட்டு போனது, அவரையும் என்ற மரணத்துக்குள்ள நான் அடக்கி வைத்தேன். ஆனா அது சொல்லுவான், 3ஆம் நாள் என்னை உடைத்து கொண்டு அவர் வெளியே வந்தார் சொல்லி. ஆமென். முடிந்தா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே மனுஷன் சக்தி வாய்ந்தவன், ஏன்னா எல்லா காரியங்களையும் மனுஷனால செய்ய முடியும், ஆனா மனுஷனுக்கு மரணத்தை ஜெயிக்கிற அந்த சக்தி, அந்த காரியம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து 3ஆம் நாள் மரணத்தையும் உடைத்து கொண்டு மீண்டும் மறுபடியும் இந்த பூமியிலே வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் பிறந்ததை, தேவன் இந்த உலகத்துக்கு வந்ததை, எங்களுக்காக அவர் இந்த உலகத்திலே வந்ததை நாங்கள் இந்த நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். சின்னாக்கள்லாம் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சாங்க, இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் செய்ய போகிறோம். அப்படின்னா ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். எவ்வளவுதான் ப்ரோக்ராமோ நாங்கள் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும், ஆனால் கர்த்தர் பார்வைக்கு நான் அவரை துதிப்பதே அவருக்கு மகிழ்ச்சி. ஆமென், ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நின்றுங்கள், ஆண்டவருக்கு உண்மையாக கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் சத்தத்தை ஏற்றி வாயெடுத்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைதட்டி நான் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்து கொண்டாடுவோம். கரங்களை தட்டி கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆகிலத்திலிருந்து பாடுவோம், பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே, மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவரே, உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. வாயிலை திறந்து உன்னினைவாயிருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், வாயிலை திறந்து கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் அங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. பாடுவோம், அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் சந்தோஷமாக சந்தோஷமா திருப்பி வரணும். ஆமே, அல்லேலூயா. ஆடலும் பாடலும் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. வாதையும் தன் கூடாரத்தை அணுகாது மகனே, கரங்களை உயர்த்தி பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. வாதையும் தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. லலா 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 லலா
மூடி சர்வ வல்லமுள்ள அந்த தகப்பனை நோக்கி தேவன் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்தார். சர்வ வல்லமுள்ள தேவன் மனித உருவம் எடுத்து எங்களுக்காக இந்த பூமியில் வந்து அதை நினைத்து கண்களை மூடி உண்மையாக ஆண்டவர் எனக்காக மரித்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக மாத்திரம் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவரை நோக்கி பாவம் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை உண்மை நோக்கி ஆண்டவரை நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரை உங்களை நோக்கி நாங்கள் கொண்டாடுகிறோம், உமக்காக நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் மாத்திரம் ஆண்டவரை பார்த்து உண்மையாக இயேசு ராஜாவே எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நான் உங்களை துதிக்கிறேன், இன்னும் அதிகமாய் நான் உங்களை துதிக்கிறேன், இன்னும் அதிகமாய் உங்களை துதிக்கிறேன். ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி. வாய்களை திறந்து ஆவியில உணர்ந்தவளாக ஆவியில அனனுள்ளவளாக இயேசு ராஜாவே எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்களை நீர் பாதுகாத்தவர் ஆண்டவர். இன்றைக்கு இந்த நாளை காண நீர் எனக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். இயேசு ராஜாவே எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஒரு கொண்டாட்ட நாளை எங்களுக்காக தந்தீரேப்பா. மது பிறந்த நாளை ஆண்டவர் பிறந்த தினத்தை இந்த இடத்தில் நாங்கள் ஆண்டவரை நினைவு கூறத்தக்கதாக நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீரே. சகோதரர்களாக ஆண்டவரை ஒருமித்து இந்த இடத்தில் நாங்கள் வாசம் செய்யத்தக்கதாக நல்ல காரியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆவியானவரே, எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே எங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். சொல்லு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஆத்மாவே நன்றி சொல்லு, ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்மாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை கொடுத்தாரே. படுகுழியில் இருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. இளமை கழுகு போல புதிதாக்கி புதிதாக்கி மகிழ்கிற தெய்வம் இயேசுவே. புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு. கிருபை உள்ளத்தோடு சொல்கிற வாய்களை திறந்து பாடும். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூடுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூடுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நல்ல தகப்பனே, ஒரு சாட்சி நோக்கி பார்க்கிறோம். நிலத்தில் இறங்கி வாழப்படியா
செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நாட்களை ஒவ்வொரு நாளும் புதிதாக புதிதாக வழி நடத்தி ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசு ராஜா, இயேசு ராஜா செய்த நன்மைகளை தங்களை மூடிவிடலாம். ஒரு நாள் தங்களை மூட உங்கள் ஆத்துமாக்கு உங்களோட ஆத்துமாக்களுக்கு நீங்களே சொல்லுங்க. என் ஆத்துமாவே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இவ்வளவு நாட்கள் உங்களை பாதுகாத்ததை நினைத்து இந்த நாள் வரையில் உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதை நினைத்து நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மைகள் வாய்களை திறந்து ஒரு நாளும் உங்கள் ஆத்துமாக்களுக்கு பழகிக் கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து நம் தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாயில திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து, அப்பா நீர் எத்தனை நன்மைகளை இந்த வாழ்க்கையில செய்து எத்தனை நன்மைகளை வாழ்க்கையில செய்தினாலே இந்த நாள் வரையில் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உங்க எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. என் ஆத்மத்தில் இருந்து நாக்கில இருந்து நான் உண்மையோடும் ஆவியோடும் உங்களை ஆராதிப்பேன் ஆண்டவரே. கண்களை மூடி உண்மையாக ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் பரலோகத்தை நோக்கி பார்த்து, அப்பா அவருக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. தேவன் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ராஜாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனங்கள் துதிகளை தமக்கு உகந்த வாசனையாக உகந்து கொள்கிற வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அப்பா ஆண்டவர் உமக்கு பிரியமானவர், என் துதியை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஸ்தோத்திரத்தை உமக்கு உகந்த வாசனையாக தருகிறேன் ஆண்டவரே. இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர், இந்த காலை வேளையில உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. என் துதிகள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு உகந்த வாசனையாக இந்த இடத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவன் அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான வாக்கு தத்தங்களை இந்த இடத்துல தந்திருப்பார். வாக்கு தத்தம் வாக்குரைத்த தேவன் அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தியோட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குரைத்தவர் அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவராய் சொன்ன வாக்கை நிறைவேற்றும் வரைக்கும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீ. வாய்களை திறந்து பாடுவோமா? நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு நீ தொடங்கின என் கையை. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அவர் என் கரங்களை கொடுத்து கொண்டு தொடங்கின காரியங்கள் எல்லாவற்றையும் என் கரங்களை கொண்டு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை உங்களுக்காக நிறைவேற்ற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. வாயிலத்தில் உண்மையாக ஆண்டவரை பார்த்து ஐயா மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. வாயிலை திறந்து மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். உண்மையாக இயேசுவை பார்த்து சொல்ல மறவாமல் நினைப்பவர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். உடன்படிக்கையின் தேவன் கைவிடாத தேவனா இருக்கிறதுனால உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே இயேசையா நிறைவேற்றி மறவாமல் நினைப்பவரே மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஐயா மறவாமல் நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மறுபடியும் ஒருவரே மறவாமல் அவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. அப்பா என்னை குறித்து நீ துவைத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா தீர்க்கதரிசனங்களையும் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் உன் உள்ளங்கைகளை என்னை தாங்கி வைத்திருக்கிற தேவனே எங்களை சோதரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே எங்களை சோதரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே எங்களை சோதரிக்கிறோம். தேவாதி தேவனே எங்களை சோதரிக்கிறோம். ஒரு பிரச்சனத்துக்காக, ஒரு கிருபைகளுக்காக, உங்க தயவுக்காக, உங்க அன்புக்காக, உங்க இரக்கத்துக்காக இருக்கிறோமானவர். எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனானவரே, தேற்றரவாளனாய் எங்களை தேற்றி நடத்த நீ வல்லவராய் இருக்கிறதுனால உங்களை சோதரிக்கிறோமானவரே. ஆவியானவரே எங்களை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை சோதரிக்கிறோம். ஓரி கலபரி மக்கரபலபரி மக்கரபலப. இயேசு ராஜாவே எங்களை சோதரிக்கிறோம். பரிசுத்தரே எங்களை சோதரிக்கிறோம். பரலோக தகப்பனே எங்களை சோதரிக்கிறோம். ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜாவே எங்களை சோதரிக்கிறோம் அப்பா. இயேசு ராஜாவே எங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை சோதரிக்கிறோம் ஆவியான தெய்வமே, உங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை சோதரிக்கிறோம்.
ஆண்டவரே. எவ்வளவு நாட்கள் எங்கள் கூட இருந்தீங்க ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் நீர் என்னை பாதுகாத்து வழிநடத்தினீர் ஆண்டவரே. இது மாத்திரம் எனக்கு போதாது ஆண்டவரே. இவ்வளவோடு நான் நிறுத்திக் கொள்ள விரும்பல ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நான் உங்களை துதிக்கணும், இன்னும் அதிகமாக நான் உங்களை ஆராதிக்கணும். ஒரு கிருபை இன்னும் அதிகமா எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே அதிகமாக உங்களை துதிக்கத்தக்கதாக, அதிகமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக, இன்னும் அதிகமாக உங்களை தேடத்தக்கதான கிருபைகள் எனக்கு தாங்க இருக்கும். யார் கேட்க முடியும் தான் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, இன்னும் அதிகமாக உங்களை தேட, இன்னும் அதிகமாக உங்களை நோக்கி பார்க்க ஆண்டவர் அன்புல இன்னும் அதிகமாக நான் ஆண்டவர் இழுத்துக் கொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி, யாருமே கண்களை திறந்து திராக்கு பார்க்காங்க ப்ளீஸ். கண்களை மூடி ஆண்டவரே, நீர் ஆயிரங்களில் சிறந்தவர், நீர் 10,000களில் வல்லவராக இருக்கிறதுனால உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. ராஜாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்தப்பா, உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், அதுதான் ஆசை ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரை பார்த்து? என் ஆசையெல்லாம் உங்களை தேடுகிறது மாத்திரம் தான் ஆண்டவரே. என் தேவையெல்லாம் உங்களை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. என் நோக்கம் எல்லாம் உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறது மட்டும்தான் ஆண்டவரே. ஆண்டவரை பார்க்கப்பா, உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், அதுதான் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், அதுதான் வாஞ்சை ஐயா. உங்களை நோக்கி பார்க்கிறாங்க. ராஜாவே, ராஜாவே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரங்களில் சிறந்தவர், 10,000களில் வல்லவர் ஆண்டவரே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆயிரங்களில் நீங்க அழகானவர், எங்கால் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நானும் அறிந்து கொண்டே. ஆயிரங்களில் அழகானவர், என் வாழ்வில் நேசர் நீர் மாத்திரமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உம்மை நான் அறிந்து கொண்டேன். உங்களை பார்க்கிற மாதிரிலாம் சொல்ல முடியுமாப்பா? உங்களை பார்க்க ஒரு சத்தத்தை உயரட்டும், ஒரு சத்தத்தை உயரட்டும். ஆமென். அதுதான் ஆசை. உண்மையாக இயேசு ராஜாவை பார்த்து உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், அதுதான் மேன்மை. உங்களை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், சத்தத்தை உயர்த்தி உங்க பாசத்தில் மூழ்கணும். வேற எதுவும் எனக்கு வேணாமானவர், அதுதான் அது மாத்திரம் எனக்கு போதுமானவரே. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் அதுதான் ஐயா. தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், தூய
தேவனுக்காக உங்களை விட்டு கொடுத்து உங்கள் இருதயங்களை திறந்து கொடுத்து ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. எப்படியாக நம்மளோட சேர்ந்திடணும் ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்தில் என்னை இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த 5 கன்னிகளையும் போல அந்த 5 கன்னிகைகள் நீ வருகிற மாத்திரத்தில் தகுதி இல்லாதவர்களாக ராஜ்யத்தை இழந்து போனதமான ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரீகளாக புத்தியுள்ள மனவாட்டிகளாக எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை சோதரிக்கிறோம் ராஜாவே எங்களை சோதரிக்கிறோம் ஆவியானவரே எங்களை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாதங்களை தகுதிப்படுத்தி இந்த நாள் வரையில அழைத்து வருகிறோம் அந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். இயேசு ராஜாவே எங்களை சோதரிக்கிறோம். ஓ அல்லேலூயா எங்களை சோதரிக்கிறோம். அல்லேலூயா. கல்வி அறிவு பல்கலை சார்ந்து இல்லாமல் பயன்படுத்தும் எத்தனை பேருக்கு தெரியுது? நாங்க யாருமே ஆண்டோடைய ரட்சிப்புக்கு தகுதி இல்லை. எப்படியோ ஏனோ தானோடு வாழ்ந்து கொண்டிருந்தவங்களை கர்த்தர் தமது கிருபையினால அவர் எங்களை அன்பு கூர்த்ததுனால மாத்திரம் இந்த இடத்துல நாங்கள் ஜீவன் உள்ள தேவனை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமே. கர்த்தர் என் மேல் வைத்த அந்த ஈவு தான் நான் கர்த்தரை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த திறமையும் இல்லை. ஆனா கர்த்தர் என் மேல் காட்டின அந்த கிருபை அந்த கரிசனை நான் இந்த இடத்துல தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். ஆண்டரை பார்த்து பாடுவோம். கல்வி அறிவு பல்கலை சார்ந்து இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதுங்க பிரசன்னமே விலை போகாதென்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே விலை போகாதென்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே பிரசன்னம்தான் எனக்கு முகவர் உங்க பிரசன்னம்தான். எத்தனை சொல்ல முடியும்? தேவனுடைய பிரசன்ன மாத்திரம் தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்மையாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நல்ல வேலைக்காரன் நல்ல பணக்காரன் நல்ல அறிவாளி நல்ல ஞானவான் என்றதில்லை. கர்த்தருடைய பிரசன்னம் அவனோட இருக்கு, கர்த்தருடைய ஆவி அவனோட இருக்கு, கர்த்தருடைய வழி நடத்துதல் அவனோட இருக்கு என்றது மாத்திரம்தான் எங்களுக்கு முகவர். அதுதான் எங்கள் அடையாளம். வாய்களை திறந்து முகவரே உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரே உங்க பிரசன்னம்தான் எனது அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே உடைந்த நாட்களில் கூடவே இருந்து குணமாக்கும் மருத்துவம் அழைத்த நாள் முதல் இதுவரை விலகாமல் பாதுகாக்கிறது பிரசன்னமானவர் பிரசன்னமே உடைந்த நாட்களில் கூடவே இருந்து குணமாக்கும் மருத்துவம் விலை போகாத மலை மேலே நிறுத்தி அழகு
பிரசன்னமே விலை போலாது பிரசன்னமே உங்கள் பிரசன்னம்தான் எனக்கு தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும். பிரசன்னம்தான் இயேசுராஜாதான் உங்கள் பிரசன்னம்தான் உங்கள் பிரசன்னம்தான் எனக்கு முழுவதும். இந்த இடத்தில் ஒருமித்து வாசமானவனை செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இந்த இடத்தில் உங்களை துதிக்கவும் பாடவும் ஆனவர்கள் பிள்ளைகளாக சேர்ந்து உங்களை ஆராதிக்கவும் உமக்கு உகந்த வாசனையாக உங்கள் துதிகளை உமக்கு முன்பதாக திறவும் நீ செய்த கிருபைகளுக்காக நன்றியானவர். வருகிறதான ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு கருத்தில் தருகிறமானவர். இம்மட்டும் கூட இருந்து உதவின தேவன் இனிமேலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென்.